பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நான் பைபிள்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும். நமக்கு ஆப்போசிட்டாக சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் போதோ, இல்லை நமக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு பயம் வந்து நமக்கு வந்து வரும். அந்த பயத்தை பற்றி நம்ம வந்து பைபிள்லேருந்து நம்ம ஒரு வசனத்தை வச்சு பார்க்கலாம். எந்த வசனம்னா ரோமர் 8:31 லாஸ்ட்டில் எழுதியிருக்கு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அதாவது இந்த வசனத்தில் எதை மீன் பண்ணி சொல்லியிருக்குன்னா, தேவன் வந்து நம்மளுடைய பட்சத்தில் இருக்காரு, அப்போ நமக்கு ஆப்போசிட்டாக யாரால் இருக்க முடியும்? யாராலுமே இருக்க முடியாதுங்கிறத தான் இந்த வசனம் வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு வசனத்தில் ஏசப்பாவே நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. சகரியா 2:8 லாஸ்ட்டில் சொல்லியிருக்கு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு, நம்மளை தொடுறவங்க வந்து ஏசப்பாவோட, அதாவது காடோட கண்ணை தொடுற மாதிரியாம். அப்போது யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டச் கூட பண்ண முடியாதுங்கிறது தான் ஏசப்பா அந்த வசனத்தில் நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அதை பற்றி திங்க் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து நம்ம வந்து பயந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தாவீது கோலியாத் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ வந்து கோலியாத் வந்து அவ்வளோ பெரிய ஆள், அவன் வந்து நிற்கும் போது இஸ்ரவேல் படையில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அவனை பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஆனால் ஒரு சின்ன பையன் தாவீது தைரியமாக வந்து நின்று கோலியாத்தை வின் பண்ணுவான். இப்போ இஸ்ரவேல் அங்கே போர்க்களத்தில் இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்கள் தான், அவங்களுக்கும் ஏசப்பாவை பற்றி நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா நம்ம பட்சத்தில் இருக்காரு, நமக்கு ஆப்போசிட்டாக யாரும் இருக்க முடியாதுங்கிற தைரியம் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க கோலியாத்தை பார்த்து பயந்துருப்பாங்க. ஆனால் தாவீதுக்கு பார்த்திங்கன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, என்னை யாராலையும் மேற்கொள்ள முடியாதுங்கிற அந்த தைரியம் அவன் கூட இருந்தனால அவன் அவ்வளோ பெரிய கோலியாத்தையும் ஈஸியாக அவனால் மேற்கொள்ள முடிஞ்சுது. ஸோ நமக்கும் நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது பயப்படாமல், நமக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளால் ஈஸியாக அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியுங்கிற தைரியம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் லைஃப்பில் நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்கள் லைஃப்பில் வந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசைக்காதுன்னு நினச்சிட்டு நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒரு பயமும் வராது. உங்களால் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஈஸியாக மேற்கொண்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை நீங்கள் வந்து லைஃப்பில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமீன்.